நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு 30 நிமிஷம் நிகழ்வை இன்றைக்கே ஒரு 5 நிமிஷம் அதை கற்பனை பண்ணி பார்க்குறதன் மூலமாக, அந்த சந்தோஷத்தை உணர்றதன் மூலமாக அந்த விஷயத்தை நம்ம லைஃப்பில் கொண்டு வர முடியும். அதே மாதிரியான நிகழ்வை நம்ம லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதை பற்றி பேசுகிறது தான் விஜுவலைசேஷன். முக்கியமாக இந்த 5 minutes ரூல் ஃபார் விஜுவலைசேஷன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் வெப் சீரிஸ், அதாவது விஜுவலைசேஷன் பற்றி நான் ஷேர் பண்ணிட்டுருக்கிற இந்த வெப் சீரிஸை நீங்கள் முழுசாக பார்க்கலைன்னா இந்த வீடியோ மேபி ரிலேட் பண்ணிக்க முடியாது. இதுக்கு முன்னாடியே விஜுவலைசேஷன் பற்றி நான் 3 வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக 2வது வீடியோ, அதாவது விஜுவலைசேஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணுங்கிற அந்த கிளாரிட்டி அந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஈர்ப்பு விதி அப்படின்னாவே விஜுவலைசேஷன் தான் முதன்மையாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்குறது தான், முக்கியமாக நடந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்குறது. அப்போது கற்பனையில் வெறும் எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் அதில் நிறைய உணர்வுகள் இருக்குது. ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்க போகிறத கற்பனை பண்ணும்போது அந்த உணர்வு இன்றைக்கி நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். அது இமேஜின் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். விஜுவலைசேஷனை தொடர்ச்சியாக பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சின்ன ஒரு ஹாப்பி ஃபீலிங் இருக்கும். ஒவ்வொரு டைம் விஜுவலைஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸைட்மெண்ட் அது உண்மையாகவே நடக்கிற மாதிரி கூட நம்மளால் உணர முடியும். அந்தளவுக்கு விஜுவலைசேஷனுக்கு ஒரு பவர் இருக்குது. நமக்கு நடக்காத ஒரு விஷயத்தை இன்னைக்கு கற்பனை பண்ணி அதை நினைச்சு சந்தோஷப்படும் போது உணர்வுகள் நம்ம ஆழ் மனதுக்கு அது உண்மையாக நடக்கிற மாதிரி தான் காமிக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த விஜுவலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்றது நடக்க போகிற விஷயத்தை இப்போவே உங்கள் கான்ஷியஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி. விஜுவலைசேஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லானது, நல்ல உணர்வுகள் கொடுக்குது, நமக்கு ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அப்படின்னா ஏன் வெறும் 5 நிமிஷம் தான் பண்ணணும்? அது 1/2 hour பண்ணலாம், 1 hour பண்ணலாம், ஏன் 2 hour கூட பண்ணலாமே, ஏன் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்டீங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ சொல்ல போகிறேன். முதல் விஷயம், இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் விசுவலைஸ் பண்ண முடிஞ்சால் அது நம்ம கான்ஷியஸ்குள்ளே இன்ஸ்டன்ட் பூஸ்ட் கொடுக்கும். அதாவது நம்ம தொடர்ச்சியாக நிறையா மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம். ஒவ்வொன்றிலையும் நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் காமிச்சிட்டே இருக்கும். ஒரு ஷிஃப்ட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 1 month பீரியட்லேயே நன்றி எழுதும் போதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ விசுவலைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் பூஸ்ட், ஒரு 5 minutes உங்கள் கான்ஷியஸ்குள்ளே உங்கள் ஃப்யூச்சர் பற்றி உண்மையாக நீங்கள் இமேஜின் பண்ணும்போது அந்த இன்ஸ்டன்ட் பூஸ்ட்ன்றது உங்களுக்கு உடனே வந்துடும். சம்டைம்ஸ் நம்ம லைஃப் ஏன் இப்படி ஸ்லோவாக இருக்குன்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா கான்ஷியஸ்குள்ளே ஒரு பெரிய புஷ் கிடைக்கும். உங்களால் ஒரு தொடர்ச்சியாக அந்த தேவைக்காக உங்கள் உணர்வுகளை வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் விசுவலைசேஷன் ஹெல்ப் பண்ணுது. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த 5 minutes விசுவலைசேஷனுக்கு பெருசாக ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த நிமிஷத்தில் எங்கே இருந்து வேணாலும் அதை பண்ணிட முடியும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக நான் இந்த நேரம் ஒதுக்கணும், இந்த இடத்துல இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, நான் என் ஃப்யூச்சர் பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ஒரு 5 minutesல அதை பண்ணிட முடியும். ஸோ கிட்டத்தட்ட மற்ற ப்ராசஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு 1/2 hour 15 minutes ஒர்க் பண்ணணும், இல்லை ஸ்கிரிப்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourக்கு மேலே எழுத வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக எங்கிருந்து வேணாலும் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ரெண்டுமே 5 நிமிஷத்தில் விசுவலைஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஒரு வேளை நீங்கள் அதிகப்படியான நேரம் விசுவலைஸ் பண்ணால் என்ன ஆகுன்றதை அடுத்த 2 விஷயங்கள் சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா, ஒரு விசுவலைசேஷன் அப்படின்றது நம்ம கான்ஷியஸ் தாட்ஸை ஒருங்கிணைச்சு ஒரே ஒரு விஷயத்தின் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம யோசிக்கிற விஷயங்கள் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக ஸ்டோரி மாதிரி கரெக்டாக வரும். நிறைய நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அதாவது புதுசாக விசுவலைசேஷன் பண்ண ட்ரை பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்குள்ளே ரேண்டம் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு இமேஜின் பண்ணுவோம், ஆனால் அதில் எதெல்லாம் முடியாதுன்னு சம்டைம்ஸ் நம்ம நினச்சிட்ருப்போம். ஒரு கான்ஷியஸ் தாட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், அந்த நிமிஷம் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ண போகிறோம். அந்த சந்தோஷத்தை தாண்டி எங்கேயோ ஒரு சின்ன டவுட்டு, கன்ஃபியூஷன்ஸ், கடைசியில் நெகட்டிவாக கூட சம்டைம்ஸ் முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம தாட் ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நிறையா பயிற்சிகள் வேணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய விஷயம்னா ஒரு 5 நிமிஷம் கான்ஷியஸ் தாட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எண்ணங்கள் சிதறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் விசுவலைசேஷனில் உங்கள் தாட்ஸை மட்டும் யோசிச்சுட்டு அப்படியே விட்டு வெளியே வரது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரொலாங்டு விசுவலைசேஷன் பண்ணும்போது, ரொம்ப நேரம் பண்ணும்போது அதுக்கு நிறைய நீங்கள் பயிற்சிகள் எடுத்துக்கணும். நிறைய மெடிடேட் பண்ணுறவங்களுக்கே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றப்போ நம்ம ஒரு பர்பஸ்க்காக ஒரு ஷார்ட் டேர்மாக இதை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ, எந்த பயிற்சியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி 5 minutesக்கு மேலே பண்ணும்போது எண்ணச் சிதறல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த பர்டிகுலர் ரூலை ஃபாலோ பண்ணணும் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வெற்றி அடைகிறோம் அப்படின்னா அந்த சந்தோஷத்துடைய அந்த உச்சக்கட்டம் அப்படின்றது ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கண்டென்ட், அந்த ஸ்டோரி கண்டென்ட் இருக்கும் இல்லையா, நம்ம எதை பற்றி இமேஜின் பண்ணுறோமோ அந்த கண்டென்ட் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1 hour என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறது, இல்லை ஒரு நாள் ஃபுல் என்ன நடக்குதுன்னு நீங்கள் இமேஜின் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு ஹாப்பி தாட்டோட ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு நார்மல் டே பற்றி நீங்கள் இமேஜின் பண்ணிருப்பீங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணுறோன்னா அது சந்தோஷத்தை நம்ம உணர்றதுக்காக தான்.
அப்போது நம்ம ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு விசுவலைசேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது திங்க் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் இருக்கு இல்லையா, அது வந்து சந்தோஷத்தை மட்டும்தான் பிரதிபலிக்கணும். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், அதுக்கப்புறம் எப்படி முன்னேறணும், அங்கே ஜெயித்தோம் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டோரிஸை நீங்கள் எடுத்து இமேஜின் பண்ணுறது சரியாக வராது. முக்கியமாக எப்போவுமே நம்ம வந்து சந்தோஷமான ஃபீலிங்கை மட்டும்தான் வந்து இமேஜின் பண்ணோம். அப்படின்றனால நம்ம அந்த வெற்றி அடைஞ்ச அந்த மூமெண்ட்டில் நம்ம உச்சக்கட்ட சந்தோஷம் என்னவோ அந்த சூழ்நிலையை பற்றி மட்டும் தான் இமேஜின் பண்ணணும். அதனாலேயே கூட இந்த 5 minutes ரூல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் இமேஜினேஷனுக்குள்ளே கொண்டு வருவீங்க. உங்களோட லைஃப் ஃபுல்லாக கூட சம்டைம்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்ப்பீங்க. எப்படியெல்லாம் இருந்தோம், எப்படிலாம் கஷ்டப்பட்டோம், அப்புறம் எப்படி போய் வெற்றி அடைஞ்சோம். இந்த மாதிரி யோசிக்கும் போது உங்களுக்குள்ள நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் எப்பவுமே கம்பைன் ஆகி தான் வரும். அந்த ஒரு காரணத்துக்காகவும் தான் ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு 30 நிமிஷம் நிகழ்வை மட்டும் இமேஜின் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு பெட்டரான ப்ராசஸ் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.